அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஸ்ரீ சனி பகவானால் ஜாக்பாட் அடிக்கப் போகும் ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் நீதி கடவுளாக விளங்குகிறார். சனி நாம் செய்யும் செயல்களுக்கேற்ப தனி நபர்களுக்கு வெகுமதி அளிப்பார். அதே நேரத்தில் அதிர்ஷ்டத்தின் குருவாகவும் குருவும் கர்ம காரகமான சூரியனும் காரணிகளாக கருதப்படுகின்றன. இதன் காரணமாக சனி மற்றும் குருவின் பயிற்சியில் உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த வீடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சனியின் அதிர்ஷ்டத்தால் எந்த ராசிகள் பயனடைகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கிறோம். முதலாவதாக மகர ராசி நண்பர்கள். 2026ஆம் ஆண்டு மகர ராசிகளுக்கு மிகவும் மங்களகரமான மற்றும் நேர்மையாக இருக்கும். 2025ஆம் ஆண்டில் சனியின் பிடியிலிருந்து விடுபட்ட பிறகு இந்த புத்தாண்டு புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல், நம்பிக்கை மற்றும் புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்புகளை வழங்குகின்றன. கடந்த காலத்தில் தொடர்ந்து போராடியவர்கள் இப்போது திடமான மற்றும் நீடித்த பலன்களை காண தொடங்குகிறார்கள். முக்கியமாக போன ஆண்டில் எவ்வாறு கஷ்டத்தில் இருந்து தப்பித்தீர்களோ இப்பொழுது உங்களுக்கு செல்வத்திற்கான ஆண்டாகும். இந்த ஆண்டில் இருந்து உண்மையான நீதிக்கு புறம்பான செயல்களை செய்யாமல் ஒரு சுத்தபத்தமான தொழிலை தேர்ந்தெடுத்து அந்த தொழில் வெற்றியடையலாம். எதை தொட்டாலும் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த ஆண்டாக இது இருக்கின்றன. குறிப்பாக மகரத்தை பொறுத்தவரை எவரிடத்திலும் முக்கியமாக ஏதேனும் தவறை செய்தீர்கள் என்றால் சனி பகவான் அவருடைய பார்வை உங்கள் மீது உள்ளது. ஆகமையால் எந்த செயலை நல்ல விதமாக செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றி. ஆகவே தவறான செயல்களில் ஈடுபட்டீர்கள் என்றால் மறுபடியும் நீங்கள் மாபெரும் கஷ்டத்தில் ஆளப்போகிறீர்கள். முக்கியமாக கஷ்டத்தை கைவிட இந்த ராசியினர் நீங்கள் உண்மையான மற்றும் நேர்மையான செயல்களை மட்டுமே செய்ய வேண்டும். தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள், நான் பார்த்து கொள்கிறேன் என்ற திருமணத்தில் உள்ளே புகுந்து நானே இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறேன், ஜாமீன் கையெழுத்து, பணப்பிரச்சனை எதிலும் தலையிடாமல் கண்டிப்பாக உண்மையான எவருக்கும் நன்மை செய்யாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் எவருக்கும் தீமை செய்யாமல் செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கே இது சனி பகவானுடைய அருள் வழங்கப்படுவார். அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் மனதில் தைரியத்துடன் செயல வேண்டும். பரம்பொருள் ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை சாயங்கால வேளையில் எள் எண்ணெயும் மற்றும் தீபமேற்ற எவ்வாறு சனி பகவானை வேண்டுவீர்களோ அதற்கு சனி பகவான் என்றாலே ஆஞ்சநேயர் என்றாலே சனி பகவானுக்கு சற்று பயம். ஆகமையால் வடைமாலை சாற்றி ஆஞ்சநேயருக்கு விளக்கேற்றலாம். இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டில் தொடக்கத்தில் செல்வாக்கு படிப்படியாக ஒளிபெற்று உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வரும். கல்வி, குழந்தைகள், படிப்பு, வேலைகள் மற்றும் முடிவெடுக்கும் திறன்கள் வலுப்படும். கடந்த ஆண்டு எடுக்கப்பட்ட முடிவுகளை செயல்படுத்த இந்த ஆண்டு ஒரு வாய்ப்பை வழங்கும். குழந்தைகள் மற்றும் கல்வி, தொழில் தொடர்பான விஷயங்கள் சாதகமான முடிவுகள் உங்களுக்கு இருக்கின்றன. அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள். முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் மிகவும் முக்கியமானதாகவும் மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது. தற்போது சனி உங்கள் ஜாதகத்தின் செல்வ வீட்டில் பயணித்து வருகிறார். வருமான வளர்ச்சி காணப்படும் மற்றும் உங்கள் நிதி நிலையை வலுப்படுத்தும். கும்பராசியில் நீடித்து வந்த சனி இப்போது அதன் இறுதி கட்டத்தில் உள்ளது. பல வருட கடின உழைப்பு மற்றும் போராட்டத்தின் பலனை அறுவடை செய்ய தொடங்கவும். வருமானம், சேமிப்பு மற்றும் செல்வத்தின் ஆனால் நிலையான அதிகரிப்பு வழிவகுக்கிறது. முக்கியமாக கும்பராசியை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த ஆண்டு எதை தொட்டாலும் தொடங்கக்கூடிய அற்புதம் நிறைந்ததாக இருக்கிறது சனி பகவானால். சனி பகவான் சனி கொடுக்க எவர் தடுப்பார் என்றது போல சனி பகவான் உங்களுக்கு இன்று நல்ல விதமான பார்வையில் இருக்கிறார். ஆகமையால் கும்பராசியை பொறுத்தவரை நீங்கள் நீதிக்கு புறமான எந்த வேலையும் செய்யக்கூடாது. முழு உடல் ஊனமுற்றவர்கள் மற்றும் ஏதேனும் முடியாதவர்கள், பெரியவர்கள் மற்றும் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்லது நடக்கும். சனிக்கிழமைகள் குறிப்பாக அன்னதானம், முடியாதவர்களுக்கு அன்னதானம் மற்றும் ஏதேனும் செய்து வழிபடலாம். முக்கியமாக ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி தீபமேற்றுவது கும்பராசிக்கு முக்கியத்துவமாக இருக்கிறது. கும்பராசியை பொறுத்தவரை இது உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கின்றன. சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு நல்லது நடக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக மீன ராசிக்காரர்கள்.
வாழ்க்கையில் புதிய திசை மற்றும் சுய வளர்ச்சிக்கான வாய்ப்பை வழங்குகிறது. 2026ஆம் ஆண்டில் சனி மற்றும் குருவின் பயிற்சியின் மீன ராசிக்காரர்களுக்கு மிகவும் செல்வாக்குமிக்க வருடமாக இது அமைகிறது. குறிப்பாக மீன ராசியை பொறுத்தவரை சனி பகவான் லக்ன வீட்டில் பயணிப்பது உங்கள் மனநிலை, எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை பாதிக்கும். ஆகமையால் அமைதியுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதாகும். இந்த நேரத்தில் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் அதிகரிக்கக்கூடும். ஆகமையால் உங்களுக்கு மருத்துவ செலவு வர வாய்ப்பு இருக்கின்றன. ஆகவே எதை செய்தாலும் சற்று அமைதியுடன், கோபப்படான் அமைதியுடன் செயல்படுங்கள். ஆனால் இது தன்னம்பிக்கை, ஒழுக்கம் மற்றும் பொறுமை வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதம் நிறைந்த ராசியாகும். சனி பகவான் பரிபூர்ண அருளை பெற முக்கியமாக சனி மற்றும் சனி பகவானுக்குரிய மந்திரம் சொல்லலாம். அனுமன் சாலிசா போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். இவை தவிர நீலாஞ்சன ஸ்வர்ண ரவிபுத்திரம், யமராஜ்யம் போன்ற முக்கியத்துவமான கதைகளை படிப்பது மாபெரும் சிறப்பு மிக்கதாக இருக்கின்றன. குறிப்பாக சனி பகவான் என்றாலேயே மனதில் ஒருவருக்கு பயம் அதிகமாக இருக்கின்றது. ஆகமையால் அதனை தவிர்த்துவிட்டு மனதில் அமைதியுடன் வாழ வேண்டும். முக்கியமாக சனி பகவான் ஜனவரி 20ஆம் தேதி, அதாவது கடந்த 20ஆம் தேதி உத்திராட நட்சத்திரத்தில் நுழைந்தார். 3 ராசிகளின் வாழ்க்கை மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது. முக்கியமாக வாழ்க்கையில் கர்ம பலனை தரும் சனி பகவான் முக்கியத்துவமாக ஜனவரி 20ஆம் தேதியுடன் முக்கியமாக உத்திராட நட்சத்திரத்தில் நுழைந்தார். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் என்பதனால் இது மிகவும் செல்வாப்பு மிகுந்த மாற்றமாக கருதப்படுகிறது. இதனால் முக்கியமாக சில ராசிகளுக்கு பதவி உயர்வு, புதிய வேலைவாய்ப்பு, நிதி ஆதாயம், மன திருப்தி போன்ற நன்மைகள் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்கள் சனி பகவான் சஞ்சாரம் காரணமாக தொழில் முன்னேற்றத்தில் நல்ல செய்திகளை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஆன்மீக நடவடிக்கையில் ஆர்வம் அதிகரிக்கும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். துணையுடன் புனித யாத்திரை செல்ல நிலம். நீண்டகால பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அமைதி நிலவும். குழந்தைகள் எதிர்பார்க்கும் தம்பதிகள் நல்ல செய்தி கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கின்றன. கடகத்தை பொறுத்தவரை கடகராசிக்காரர்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். சனி பகவானால் தடைப்பட்ட வேலைகள் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யும். வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு செல்ல அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப தகராறுகள் நீரும். முக்கியமாக சமூகத்தில் மரியாதை கிடைக்கும். நிலம், கட்டிடங்கள் நன்மை அதிகரிக்கும். புதிய வாகனங்கள் வாங்கலாம். ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். தடைப்பட்ட வேலைகள் நிறைவேறும். திடீர் செல்வம் கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.